இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் கடந்த 2 செய்தியிலே பாவத்தை பற்றி தியானித்தோம். இந்த செய்தியிலும் நாம் பாவத்தை பற்றியே சற்று தியானிப்போம். நாம் வாழும் இந்த உலகத்தில் நாம் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டுமென்றால் நாம் பாவத்தை விட்டு விலகி இருக்க வேண்டும். நாம் இன்றும் பாவத்தை பற்றி நாம் சிந்திக்கிறோம். நாம் வாழும் இந்த உலக வாழ்க்கையை கடல் என எடுத்துக்கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையை படகு என எடுத்துக்கொள்வோம். வாழ்க்கை கடல் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது என்றால் அது மிகவும் பெரிய பரப்பளவில் விரிந்து கிடக்கிறது கடல். மேலும் சில இடங்களில் ஆழமாகவும் சில இடங்களில் ஆழம் குறைந்தும் காணப்படுகிறது. நாம் நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கும் பொழுது மிகவும் எளிதாக செல்லும்படியாக நாம் கரையிலிருந்து ஆரம்பிக்கிறோம். நம்முடைய வாழ்வு முடியும் போது அதுவும் கரை சேரும்படியாக ஆழமில்லாத இடமாக இருக்கும். நாம் வாழ்க்கையில் சென்று கொண்டிருக்கும் மற்ற காலங்களெல்லாம் கடலின் தண்ணீரில் நாம் செல்லுவோம். கடலில் அலைகள் காணப்படும். நாம் அந்த அலைகளின் நடுவிலே நாம் சென்று கொள்கிறோம். அலைகள் என்பது சில நெருக்கடிகள், சில கஷ்டமான சூழ்நிலைகளை குறிக்கிறது. மேலும் கடலிலே இயற்கை சீற்றங்கள், கடல் கொந்தளிப்பு, அது போன்ற பல சம்பவங்கள் நடைபெறும். இதுபோலத்தான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்கிறது. நாம் வாழ்க்கையிலே பாவம் செய்யும்போது நமக்கு தோல்விகள், வேதனைகள், வருத்தங்கள் எல்லாம் ஏற்படுகிறது. நம்மை மேற்கொள்ள எதிராளிகள் நம்மை சூழ்ந்து நிற்கிறார்கள். மேலும் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள், ஜெயங்கள், வெற்றிகள், ஐஸ்வர்யம், சம்பத்து இவைகளும் காணப்படுகிறது. இவைகள் நாம் பாவம் செய்யாத பொழுதே நமக்கு கிடைக்கும். நாம் பாவம் செய்தால் கவலைகள், கண்ணீர்கள், நெருக்கங்கள், பாடுகள் மட்டுமே நமக்கு ஏற்படும். எனவே நமக்கு நம்முடைய வாழ்விலே ஜெயத்தை நம்மை விட்டு பறிக்கும் பாவத்திற்கு நாம் எப்பொழுதும் இடம் கொடுக்கக்கூடாது. நாம் வாழ்க்கை என்னும் கடலிலே நாம் சென்று நமது படகை செலுத்தி கொண்டிருக்கும்போது பாவமான பாரத்தை நாம் தூக்கி செல்லக்கூடாது. பாவமான பாரத்தை நாம் தூக்கி செல்லும்போது கடலிலே அலைகள் அதிகமானால் அல்லது இயற்கை சீற்றங்கள், கொந்தளிப்புகள் அதிகமாகும் போது அந்த பாரம் நம்மளுடைய படகில் உள்ள பாரம் நம்முடைய படகை கவிழ்த்துவிடும். நம்முடைய படகு தண்ணீருக்குள்ளாக மூழ்கிவிடும். மேலும் அந்த பாவமான பாரம் என்ன செய்யும் என்றால் படகு முன்னேறி செல்லாதபடிக்கு அதை தடுத்து நிறுத்தும். எனவே இது போன்ற பாவமான பாரத்தை நாம் நமக்குள்ளே வைத்து கொள்ளக்கூடாது. நாம் பாவத்தை விட்டு விலக வேண்டும். பாவம் என்ன செய்துவிடும்? அது நம்மை வாழ்க்கைக்கு நேராக நடத்தாமல் நம்மை வாழ்வதை விட மரித்து சென்று விடலாம் என்ற நினைக்கும்படியான அளவுக்கு நம்மை அது வருத்தத்தின் பாதையிலே நம்மை நடத்தும். நாம் என்ன செய்வோம் என்று தெரியாது. நாம் என்ன முயற்சி எடுக்க வேண்டும் என்று தெரியாது. பாவத்தினால், இருளின் ஆதிக்கத்தினால் நாம் மரித்து போகத்தான் நாம் நினைக்கிறோம். எனவே பாவமானது வாழ்வதற்கல்ல, அது சாவுக்கு நேராகவே நம்மை அழைத்து செல்லும். யாத்திராகமம் 15:10 வாசிக்கிறோம், கடல் அவர்களை மூடிக்கொண்டது, திரளான தண்ணீர்களில் ஈயம் போல் அமிழ்ந்து போனார்கள் என்று. பாவமான பாரம் நம்மேல் இருக்கும்போது நாம் ஈயம் போல கடலிலே, ஆழத்திலே அமிழ்ந்து விடுவோம். எனவே நாம் பாவமான வாழ்க்கையில் இருக்கும்போது நமக்கு ரட்சிப்பு உண்டாக கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது மட்டுமே அவர் மட்டுமே நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை நீக்கி மீட்டு கொள்வார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது நம்முடைய பாரத்தை நம்மை விட்டு நீக்கி போடுவார். நம்மளுடைய அசாதாரண சூழ்நிலையை
நமக்கு சாதகமாக்கி தருவார். படகிலே உள்ள பாரத்தை, நம்மளுடைய பாவத்தை அவர் தூக்கி போடும்போது படகு எளிதாகிவிடும். எவ்வளோ பெரிய இயற்கை சீற்றம் வந்தாலும், கடல் கொந்தளிப்புகள் வந்தாலும் நாம் முன்னேறி செல்ல முடியும். படகு முன்னேறி செல்ல முடிவது போல நாம் நம்முடைய வாழ்க்கையிலே முன்னேறி செல்வோம். நமக்கு எந்த கவலைகளும் கஷ்டங்களும் பாடுகளும் இல்லாமல் ஜெயம் வெற்றி எல்லாம் நமக்கு கிடைக்கும்படி செய்வார். எனவே பாவத்தை மன்னித்து பாவ மன்னிப்பு அருளும் இயேசு கிறிஸ்துவை, நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து விலக்கி மீட்கும் இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் நம்முடைய பாவத்தை நீக்கி மீட்டு நம்முடைய கால்கள் வலுவாதபடிக்கு நம்மை நேர்மையான பாதையிலே நடத்துவார். படகு கடலிலே எந்த தத்தளிப்பின்றி செல்வது போல நம்முடைய வாழ்க்கை பாதையில் நாம் எந்த தத்தளிப்பின்றி நாம் செல்வோம். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சுமந்து செல்ல வேண்டிய ஒரு பாரம் இருக்கிறது. அது என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவின் பாரம். அது என்ன பாரம்? நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்று பார்த்தால், 1 யோவான் 5:3 வாசிக்கிறோம், அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்லவே என்பதை நாம் வாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வேதத்தின் மூலம் கற்பனைகளையும் கட்டளைகளையும் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு கால சூழ்நிலையிலும் நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்று வாழ்க்கை நெறிகளும் அதில் அடங்கி இருக்கிறது. எனவே இங்கே பார்ப்போமானால் அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல என. பாரமான பாவத்தை நாம் சுமந்து சென்று அழிந்துவிட நாம் ஏன் யோசிக்க வேண்டும்? பாரமில்லாத கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொண்டால் அது பாரமானவைகள் அல்ல என வேதம் குறிப்பிடுவது போல அவைகள் பாரமானவைகள் அல்ல. நாம் வாழ்க்கையான படகிலே கற்பனைகளையும் அவருடைய கட்டளையும் கொண்டு செல்லும்போது எந்த விதத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எவ்வளவு பெரிய கடல் கொந்தளிப்போ இயற்கை சீற்றமோ அது போன்ற எந்த ஒரு சூழ்நிலையிலும் வியாதிகள், வேதனைகள், வறுமைகள், கண்ணீர், எந்த ஒரு சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மை பார்த்து கொள்வார். கர்த்தரையே நாம் அண்டிக் கொள்ளும்போது, அவருடைய கற்பனைகளின் மேல் நாம் பிரியமாய் இருக்கும்போது, நாம் அமிழ்ந்து போகாமல், நம்முடைய வாழ்க்கையிலே எந்த கஷ்டத்திலையும் நாம் அமிழ்ந்து போகாமல் அவர் நம்மை மீட்டெடுத்து நம்மை வழி நடத்துவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. எனவே நாம் ஒன்றை தீர்மானமாய் எடுத்துக்கொள்ள வேண்டும். பாவமான பாரத்தை விட்டுவிட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கற்பனைகளை நாம், அந்த பாரமில்லாத கற்பனைகளை நாம் கைக்கொள்ளும்போது கர்த்தர் நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலை செய்வார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு தோல்விகள், எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் நாம் கர்த்தரையே நாம் நோக்கி பார்க்க வேண்டும். அப்பொழுது நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்மை சமாதான தாபரங்களிலே நாம் குடியிருக்கும்படி செய்வார். அவர் நம்மை மகிமைப்படுத்துவார். அவர் நம்மில் மகிமைப்படுவார். ஜெபம். கர்த்தாவே, இந்த நாளிலும் பாவத்தை பற்றி சிந்தித்தோம். ஆண்டவரே, பாவமான பாரத்தை நாங்கள் களைந்துவிட்டு உம்முடைய கற்பனைகளாகிய பாரத்தை நாங்கள் சுமந்து கொள்ள நீர் கிருபை செய்யும். உம்முடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்லவே. எனவே பாரமல்லாத உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளும்போது இந்த உலகத்திலே நாங்கள் பாவத்தை மேற்கொள்ள நீர் கிருபை செய்வீர். அதை மேற்கொண்டு நாங்கள் சந்தோஷமான வாழ்க்கையிலே சமாதான தாபரங்களிலே குடியிருக்கும்படி கிருபை செய்து எங்களை வழிநடத்துவீர் என்று விசுவாசிக்கிறோம். அப்படிப்பட்ட காரியங்களை நீர் எங்கள் வாழ்விலே செய்து எங்களை மகிழ செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.